எலெக்ஷன் டேட் வேற அறிவிச்சிருக்காங்க. இந்த தொகுதியில யார் ஜெயிப்பா நீங்க நினைக்கிறீங்க? பிரபாகர் தான் ஜெயிப்பாரு. டிஎம்கே தான். ஆமா, அவர் தான் ஜெயிப்பாரு. ஓகே. அதில் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு. இந்த தொகுதியில் வந்து ஏடிஎம்கே வேட்பாளரோ அல்லது பாஜக வேட்பாளரோ யார் நிறுத்துறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதுசாக நிற்கிறாரு இவர், விஜய் நிற்கிறாரு. அவர் வந்தால் நல்லா இருக்கும். இவங்க 5 வருஷத்தில் ஃபுல்லாக பண்ணியும் ஒன்றையும் புரோஜனம். அவர் எல்லாருக்கும் நல்லதை பண்ணுறா செய்கிறோன்னா அவர் தான் வருவா போகிறான். விஜய் தான் வருவா. விஜய் தான் இந்த மாதிரி ஆட்சிக்கு வருவார் அப்படிங்கிறீங்க? கண்டிப்பாக வருவார். ஆனால் மற்ற கட்சிகளும் பவர்ஃபுல்லாக இருக்காங்களே, டிஎம்கே ஏடிஎம்கேன்னு. அது இளைஞரை பொறுத்தது, அவரை பொறுத்தது கண்டிப்பாக வருவார். இவ்வளோ வருஷம் இல்லாத வந்திருக்காரு. கண்டிப்பாக வருவார். மக்கள்கிட்ட விஜய்க்கு தான் பெருமளவில் சப்போர்ட் இருக்கு. அவரோட ஃப்ரெண்டுங்க இளைஞர்லாம் நிறைய இருக்காங்க. இல்லை இப்போ தானே வந்திருக்காரு. இந்த விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்துருவார். அந்த தொகுதியில் அவ்வளோதானே சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு. அவ்வளோ பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. வராத பேர் ஒரு 8-9 மாசமா போடுறாரப்பா. விலை ஃப்ரீயா? ஆமா, நாங்க போட்ட இனிமேலுக்கு அவர் வரட்டும். ஆட்சியில் அவர் வந்தா அவர் நல்லதா எங்களுக்கு. விஜய்க்கு அந்த மாதிரி ஆதரவு. ஆமா, அவர் என்ன கொடுக்குறாரோ கொடுக்கலையோ அவர் ஆட்சியில் வந்து நிக்கட்டும், அவ்வளவுதான். இந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் அந்த விருகம்பாக்கம் தொகுதியில யார் இந்த முறை ஜெயிப்பா? ஒரு முறை விஎன் ரவி ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் திருப்பி நின்னாரு, தோத்துட்டாரு. இந்த முறை அவர் தான் வருவார், விஎன் ரவி தான். ஓகே. ஏற்கனவே டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க லாஸ்ட் போன எலெக்ஷன்ல. அவங்க இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த 5 வருஷத்துல? அப்படி எதுவும் பேர் சொல்ற மாதிரி எதுவும் எதுவுமே பண்ணல. எதுவும் பிரச்சனைகள் எதுவும் சொல்றப்ப அவங்க எதுவுமே கேட்டு இது பண்றல. அப்படி எதுவும் பண்ண மாதிரி எதுவும் இல்லை. இப்போ தொகுதிக்கு வந்து எதுவும் ஆய்வு பண்ணுவாங்களா? வருவாங்க. எங்களுக்கு ஆக்கணும்னும் போது அவர் எதுவாக இருந்தாலும் வியன்றது தான் வருவார். வெளில வந்து நிற்கிறாள் அவராக தான் இருப்பார். இந்த முறை அவருக்கு தான் அவங்க சப்போர்ட். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் ஆகும். ஓகே. ஆனால் களத்தை இப்போ மற்ற கட்சிகள் எந்த கட்சிகள் நிற்பாங்க? அவங்கள எவ்வளோ நிறைய கட்சி இருக்கலாம். ஆனால் இந்த 129 பொறுத்த வரைக்கும் விரும்பாக்கம் தொகுதி அது கன்ஃபார்மாக இந்த வகை அவர் தான். ஓவராலாக மொத்தமாக இந்த முறை எலெக்ஷனில் யார் ஜெயிப்பா நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து சொல்ல முடியாது. இல்லை, உங்களுடைய தோராயமாக இருக்கும்ல இந்த மாதிரி இவங்க வந்தால் நல்லா இருக்கும். புதுசாக நிற்கிறாரு இவர், விஜய் நிற்கிறாரு. அவர் வந்தால் நல்லா இருக்கும். இவங்க 5 வருஷத்தில் ஃபுல்லாக பண்ணியும் ஒன்றையும் புரோஜனம். எங்கே பார்த்தாலும் கொலை. எங்கள் வீட்டு தெருவிலே ஒரு பைக் ஒன்று கூட காணாம போகுது. இன்னைக்கு தான் போய் 40 நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் கண்டுபிடிச்சி. அது வந்து எங்கள் வேலூரில் இருக்குது அந்த வண்டி. அதான் கண்டுபிடிச்சி சிஎஸ்ஆர் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. அவர் எல்லாருக்கும் நல்லதை பண்ணுறா செய்கிறோன்னா அவர் தான் வருவா போகிறான். விஜய் தான் வருவா. விஜய் தான் இந்த மாதிரி ஆட்சிக்கு வருவார் அப்படிங்கிறீங்க? கண்டிப்பாக வருவார். ஆனால் மற்ற கட்சிகளும் பவர்ஃபுல்லாக இருக்காங்களே, டிஎம்கே ஏடிஎம்கேன்னு. அது இளைஞரை பொறுத்தது, அவரை பொறுத்தது கண்டிப்பாக வருவார். இவ்வளோ வருஷம் இல்லாத வந்திருக்காரு. இல்லை கண்டிப்பாக வருவார். மக்கள்கிட்ட விஜய்க்கு தான் பெருமளவில் சப்போர்ட் இருக்கு. அவரோட ஃப்ரெண்டுங்க இளைஞர்லாம் நிறைய இருக்காங்க. இல்லை இப்போ தானே வந்திருக்காரு. அதனால கண்டிப்பாக வருவார். எல்லாருக்கும் செய்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கொடுக்கலனாலும் சினிமாவில் இருந்த மாதிரி நல்லா வருவார். இந்த விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்துருவார். அந்த தொகுதியில் அவ்வளோதானே சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு. அவ்வளோ பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. வராத போயிடுவார். ஒரு 8-9 மாசமா போடுறாரப்பா. விலை ஃப்ரீயா? ஆமா, டிவிக்கே கட்சி சார்பில் போடுறாங்க. இல்லை, அவர் பாட்டுன்னு ஜனம் வருவார்ப்பா. கண்டிப்பா. ஓகே. யார் வந்தாலும் நம்ம வயசா தான் சாப்பாடு. நீங்க போறீங்களா, உங்களுக்கு சாப்பிட்டு சொல்லி கொடுத்தா தான் அவருக்கு சாப்பாடு. அந்த மாதிரி நம்ம எங்க போனாலும் சாப்பாடு கொடுத்தாதான், வேலை செஞ்சாதான். விஜய் தான் வருவார். போங்க. சரி, ஓகே. எலெக்ஷன் டேட் வேற அறிவிச்சிருக்காங்க. இந்த தொகுதியில யார் ஜெயிப்பா நீங்க நினைக்கிறீங்க? பிரபாகர் தான் ஜெயிப்பாரு. டிஎம்கே தான். ஆமா, அவர் தான் ஜெயிப்பாரு. ஓகே. அதில் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு. போன வாரம் கூட ஒரு நிறைய தாய்மார்களுக்குலாம் நிறைய உதவி பண்ணாரு. அப்பப்போ போய் பார்க்கலாம் அவரை. நல்ல டைப் அவரு. எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம் அவரை. அப்படி ஒரு ஆள். அதனால அவர் தான் ஜெயிக்கணும். அவர் தான் ஜெயிப்பார். ஓகே, 100%. ஏன் மற்ற கட்சிக்காரங்க மற்ற புதுசா டிவிக்கே வேற வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் டிவிக்கே தான் சொல்ற அளவுக்குலாம் இல்லைங்க. அளவுக்கு ஓட்டு வாங்குவாரு. பட் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி வர அளவுக்குலாம் கிடையாது, வரமாட்டாரு. இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன்லயும் டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கா இல்ல போன டைம்? போன டைம் டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கா. இல்ல, அந்த தொகுதிக்கு தளபதியோட சாதனைகள், இவரு சட்டமன்ற உறுப்பினர் சாதனைகள் நிறைய பண்ணியிருக்காரு. தளபதியோட சாதனைகளை வச்சு இவர் ஜெயிப்பார்.
இவர் ஒரு சாதனை பண்ணாருன்னா தளபதி 9 சாதனை பண்ணியிருக்காரு. அந்த 9 சாதனை பேலன்ஸ் பண்ணி இவர் ஜெயிப்பார். ஓகே, இப்போ இந்த ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? அந்த பிரச்சனைகளை வந்து அவங்ககிட்ட சொன்னா அவங்க வந்து பண்ணி தருவாங்கன்ட்டு அந்த மாதிரி அவர்லாம் பண்ணுவாரா? கவுன்சிலர் மூலியமா இங்கே பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு தொகுதி இந்த உள்ள பார்க்கலாம், இந்த ஏரியா டிஎம்கே கவுன்சிலர் நிறைய பண்ணியிருக்காரு. ஜனங்க போயிட்டு வர அளவுக்குலாம் நிறைய பார்க்கு திறந்து வச்சிருக்காங்க இந்த ஏரியா கவுன்சிலர். அதே மாதிரி எம்எல்ஏ கூட நிறைய பண்ணியிருக்காரு. அவங்க ரெண்டும் சேர்ந்து இந்த தொகுதியில வந்து நிறைய சாதனைகளை பண்ணியிருக்காங்க. இது போக தளபதியோட சாதனைகள் ரெண்டும் சேர்ந்து போஸ்ட் பண்ணி அடிச்சுட்டு வந்துருவாரு. ஓகே, அப்போ இந்த முறை விருகம்பாக்கம் தொகுதி அவர் தான், பிரபாகர் ராஜா தான். எங்களுக்கு எந்த கஷ்டம் வர மாட்டேங்குது. சும்மா வந்து போட்டு போல இதுக்கு போடு அதுக்கு போடுன்றாங்க. எதுக்கு போட்டா யாரு என்ன நாங்க கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுறோம். இன்னைக்கெல்லாம் வெயில உட்காரோம். யாரு கொடுக்குறாங்க? காத்துக்கோ ஒரு காத்தடிப்பு, மழை வருது, அதை வருது, யாரும் ஹெல்ப் பண்றாங்களா? ஒன்னும் கிடையாது. எல்லாத்துக்கும் நாங்களே அனுபவிக்கிறோம், நாங்களே சாப்பிட்டு நாங்களே அடிச்சு நிக்கிறோம். யாரும் கொடுக்குறோம் இந்த வீடு கொடுக்குறேன்றாங்க. வீடு யாரு கொடுக்குறாங்க? நீ கல்லூரத்துல கொடுப்பாங்க. இல்லைன்னா மிஞ்சி போனா இருக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் காசி மாலை ஊசி மாலை எல்லாம் போட்டுக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, நம்மளுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை, புரியுதா? இதெல்லாம் தேவையில்ல. நாங்க எப்பவுமே விஜய்க்கு தான் போறோம். இந்த வாட்டி யாருக்குமே போற மாதிரியே கிடையாது. எப்பவுமே விஜய், இந்த வாட்டி தான் விஜய் வந்து, இந்த வாட்டி தான் விஜய் வந்துடுறாரு. இதுமாரி நாங்க எல்லாம் போட்டோம்னா நாங்க போட்டோம். இனிமேலுக்கு அவர் வரட்டும், ஆட்சியில் அவர் வந்தா அவர் நல்லதுதான் எங்களுக்கு. விஜய்க்கு அந்த மாதிரி ஆதரவு. ஆமா, அவர் என்ன கொடுக்குறாரோ கொடுக்கலையோ அவர் ஆட்சியில் வந்து நிக்கட்டும், அவ்வளவுதான். சரிங்களா? இவ்வளவுதான். இல்ல நீங்க புடிச்சு பேசுனா நான் வந்து ஒரு அரசியல்வாதி கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு இங்கே வந்து ஒரு எந்த ஒரு கட்சியிலையும் ஒரு ஐடி கார்டு கிடையாது. அதாவது அந்த ஓட்டு கார்டு மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, கட்சியினுடைய கார்டு நம்ம கார்டு கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு இருக்க வந்து பாரதத்தை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆசீர்வாதத்தோட இங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சராக உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் வந்து ஏடிஎம்கே வேட்பாளரோ அல்லது பாஜக வேட்பாளரோ யார் நிறுத்துறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இருந்தால் கூட இந்த வாட்டி அவங்களுடைய நிறைய பிரச்சனைகள், அதாவது பெண்களுக்குண்டான பாலியல் தொந்தரவுங்க, அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு, நிறைய பிரச்சனைகள். எனக்கே உண்மையில் சொன்ன, நானும் இங்கே வந்து ஒரு சொந்த வீட்டுக்காரன் தான். சொந்த வீடு இருந்தாலும் இது வந்து ஒரு சாதாரண ஒரு இத்து போன வீடு, 60 வருஷம் பழமையான வீடு. அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வரியை என்னால் கட்டவே முடியல, வரி கட்ட முடியல. ரெண்டாவது என்ன சொல்கிறது, ஈபி இது எல்லா விஷயத்துலையுமே நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால் எந்த அரசு வந்தாலும் அது ஏற்ற தான் செய்வாங்க. பட் இவங்க வந்து என்னென்னா மறைமுகமாக வந்து எதுவுமே ஒரு இன்டிமேஷன் இல்லாமல் வீட்டு வரி ஆகட்டும், எலக்ட்ரிக் பில் ஆகட்டும், எல்லாமே, அதாவது இன்றைக்கி வீடு வாங்குகிற பத்திரப்பதிவுல வந்து எல்லாமே அதிகமாகிட்டு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னா எடப்பாடி தான் முதல்வராக வரணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் VN ரவிக்கு வேட்பாளருக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அதனால் அவர் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுதான் 100க்கு 100 உண்மை. என்னுடைய பேர் வந்து அன்புதுரை. ஆனால் ஏற்கனவே இந்த போன முறை எலெக்ஷன் வந்து டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை அதுக்கு முன்னாடி 2 வாட்டி பார்த்தீங்கன்னா VN ரவி தான் 2 வாட்டியும் ஜெயிச்சார். ஏடிஎம்கே தான் ஜெயிச்சது. அவங்க செய்கிறாங்க செய்யலைன்றதை விட ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் என்ன சொல்கிறது பயம் இருக்கும். ரெண்டாவது எதுவுமே இது பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு துணிஞ்சு செய்ய மாட்டாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது, எல்லா இடத்துலையும் அராஜகம் தான். டிஎம்கேக்காரங்க வந்தாங்கனாலே அராஜகம் பயங்கரமாக இருக்குது. இது எப்படி தான் சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. அது என்ன சொல்கிறது, இது வந்து காலம்தான் பதில் சொல்லணும். ஆனால் இந்த வர எலெக்ஷன் 2026க்கு மக்களுடைய இது பிரகாரம் எடப்பாடி தான் வரணும்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கண்டிப்பாக எடப்பாடி தான் வருவார். இங்கே தொகுதிக்கு வந்து ஏடிஎம்கே தான் வின் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கூட்டணி தர்மம் வந்து எல்லோரும் சேர்ந்து, அதாவது பிஜேபி, அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, அப்புறம் இவர் தமிழ் மாநில காங்கிரஸ், டிடிவி தினகரன், எல்லாருடைய ஒட்டுமொத்த கூட்டணியில் இவங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஆனால் இதில் வந்து யார் கேண்டிடேட்டாக நிற்கிறாங்கன்னு தெரியல.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஎன் ரவி அவருக்கு தான் கொடுக்குறதா ஒரு கேள்வி அடிப்படுது. எனக்கு கரெக்டாக இது பண்ணல. இருந்தாலும் அவங்க வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுதான் என்னுடைய கருத்து. நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். புதுசானா டிவிக்கையா? சரி, ஓகே. ஆனா எந்த மாதிரியான மாற்றம் இந்த முறை வரணும், அதுவும் டிவிக்கு வந்தா நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் தான். என்ன நடக்குது நாட்டில், எதுனா ஒரு நிம்மதியாக எங்கன்னா போக முடியுதா, வர முடியுதா? ஒரு பொம்பளை பிள்ளைங்க ஒரு 2 வயசு குழந்தையெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு அவனையெல்லாம் அப்படியே கட் பண்ணி போடணும், அவ்வளோதான். ஆனா என்ன மிருகஜன்மம், அவனும் அந்த அக்கா தங்கச்சி அம்மா கூட அம்மா தானே பெற்றிருப்பா அவனையும். இன்னும் ஒரு மாற்றம் வரணும். மாறணும்னா இவங்க அதுக்கு தகுந்த எதுவும் பண்ணலையே. யாரு பெருகிறவங்க கூட எந்த நடவடிக்கை அவன் என்ன பண்றாங்க? ஆனா இந்த விருகம்பக தொகுதியில டிஎம்கே தானே இருக்காங்க இப்போ எம்எல்ஏ. டிஎம்கேவும் அது எனக்கு அவ்வளோ தெரியாது, யாருன்னு எனக்கு தெரியாது. இது வரையும் தெரியாது, ஓட்டு வரைக்கும் போட்டு நிற்கிறோம், அவ்வளோதான். ஆனா இந்த முறை உங்களோட சப்போர்ட் டிவிக்கு தானா? ஆமா, இந்த முறை நான் முன்னாடி ஜெயலலிதாவுக்கு தான் போட்டேன். நான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன், ஓட்டு வாங்கிட்டு ஓட்டு ஐடி வாங்கிட்டு ஜெயலலிதாவுக்கு தான் போட்டேன். அப்புறம் அது இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு தான் போட்டேன். ஓகே. ஏன் அப்ப இந்த முறை ஏடிஎம்கேக்கு போடல மீன்ஸ் ஏடிஎம்கே உங்களுக்கு சப்போர்ட் இல்லை? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல தெரியாது எனக்கு. ஆனா அம்மா இருந்த வரைக்கும் ஏடிஎம்கே தான் போட்டீங்க. அவங்கலாம் எனக்குலாம் அந்த 5000 ரூபாய் காசு கூட வரவே இல்லை, 1000 ரூபாய் காசும் வரல. இங்க யாருமே எதுவுமே கிடையாது. தண்ணி அம்மா இருக்கும்போது தண்ணி காசு போட்டுச்சு, அவங்க அக்கௌண்ட்ல காசு வந்துச்சு. இந்த வாட்டிலாம் தண்ணியில மிதங்கணும், நாங்கெல்லாம் ஒரு வேளை சோத்து கூட அவ்வளவு கஷ்டப்பட்டோம். எதுவும் இந்த தொகுதி எம்எல்ஏ எதுவும் ஹெல்ப் இல்லையே. நாங்க யாருமே எதுவுமே பண்ணலையே. தண்ணியில் அப்படியே தான் சேர் போட்டு அப்படியே உட்காந்தோம் தண்ணி வடிகிற வரைக்கும். என்ன ஒரு பெட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இல்லை, கரண்ட் இல்லை, எல்லாம் வச்சுட்டு பாம்பு வேற, கீழே வீடு பாம்பு வேற, என்ன பண்ற? யார் பார்த்தாங்க? யாரு உங்களுக்கு சோறு வேணுமா தண்ணி வேணுமா யாருமே கேட்கலையே. அப்புறம் தண்ணி வந்த காசு வருதுன்னா அவங்கவுங்க ரேஷன் கார்டு தான். அம்மா பொதுவாக போட்டுச்சு எல்லாருக்குமே. என்னது அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் போட்டுச்சு, அதெல்லாம் நாங்கள் வாங்கணும். இந்த 2 வாட்டியா தண்ணி யாருமே ஒரு 10 காசு கொடுக்கவும் இல்லை, எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் நான்லாம் ஓட்டுக்கு கூட காசு வாங்கி ஓட்டு போட்டது கிடையாது. எதுவுமே அரசாங்கம் இது நான் பண்ணதே கிடையாது. நிஜமா சொல்றேன், யாருமே ஓட்டு போட மாட்டோம், போவோம் ஓட்டு போட்டு வருவோம். யாருமே எங்களுக்கு காசு கொடுத்ததும் கிடையாது, நானும் யாரும் காசு ஓட்டு வரைக்கும் என் கடமை செய்யறோம், அவ்வளோதான். இல்ல உங்க ஏரியால எல்லாருமே அப்படியா? இல்ல அது தெரியாது நமக்கு. நான் அந்த கடைக்கு வந்தேன்னா அங்க என்ன நடக்குது நமக்கு என்ன தெரியும்? நமக்கு இதை வித்தாதான் பொழப்பு. இது கூட என்ன வியாபாரம் ஓடுது? ஒன்றும் கிடையாது. 100 ரூபாய் விற்குதா, 50 ரூபாய் விற்குதா வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறோம். அவ்வளோதான், என்ன பண்ணுறோம்.